நீங்கள் பணம் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு பிஸ்னஸுமே தொடங்க முடியும். அந்த பணமும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு பேக்கப்புக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட்டை யானை சண்டை அளவுக்கு நீங்கள் ஒப்பிடணும். ஹை ரிஸ்க்கு. ஸோ கையில் பொருள் இருந்தால் நம்ம மேலே மலை மேலே நின்று யானை சண்டை பார்க்குற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டையும் அப்ரோச் பண்ணலாம். நகையை பிளச் பண்ணி பண்ணுறது, கிரெடிட் கார்டில் எடுத்து பண்ணுறது, இதுவும் ரொம்ப ஆபத்தானது. இந்த கம்பெனியை பொறுத்த மட்டும் இவங்க சாஃப்ட்வேர் மட்டும் கிடையாது, பேங்கிங், இன்சூரன்ஸ், ரீட்டைல், இப்படி எல்லா விஷயத்துலையுமே இவங்களுடைய பங்களிப்பு இருக்குது. ஸோ ஒரு நீண்ட கால அடிப்படையில் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிசிஎஸ் வெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வள்ளுவர் வழியில் வர்த்தகம் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். சென்ற வாரம் ஒரு குறள் எடுத்து பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக ஒரு கம்பெனியும் நம்ம பார்த்தோம். இந்த வாரமும் ஒரு குறள் பதிவு ஒன்று பார்க்க போறோம். என்ன குறள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கைத்தொண்டுண்டாக செய்வான் வினை. இதான் அந்த குறள். இந்த குறளுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன் கையிலே பணம் இருக்க ஒரு செயலை செய்ய தொடங்குவது என்பது ஒருவன் மலை மேல் ஏறி நின்று யானை சண்டையை கண்டது போலாகும். இதுதான் இந்த குறளுடைய விளக்க உரை. இந்த குறள் எப்படி நமக்கு வர்த்தகத்துக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக ஒரு யானை சண்டை அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நம்ம டிவி சேனல்ஸில் சமயங்களில் நம்ம சினிமாக்கள்லாம் பார்த்துருக்கோம். நேரடியாக யாரும் பார்த்ததில்லை, நானும் பார்த்ததில்லை. ஆனால் அப்படி அதை பார்க்கும்போதே மீடியாக்களில் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமானதாக இருக்கும், ரொம்ப பார்க்கவே ஆக்ரோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு யானை சண்டையை நம்ம போய் நேரில் நின்று பார்க்க முடியுமா? ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் அதுவே நீங்கள் ஒரு பெரிய மலை மேலே ஏறி நின்றுட்டு கீழே குனிஞ்சு பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் ஏறி வரத்துக்குள்ள நம்ம எங்கேயாவது ஏறி ஓடி போயிடலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மலை மேலே ஏறி நின்று கொண்டு ஒரு யானை சண்டையை பார்ப்பது என்பது ஒருவர் தன் கையிலே பொருள் வைத்து கொண்டு, அதாவது பொருள்னா பணம், ஒரு செயலை செய்யறதுக்கு ஒப்பாகும்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் பணம் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு பிஸ்னஸுமே தொடங்க முடியும். அந்த பணமும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு பேக்கப்புக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்க வேண்டும். நிறைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கு காரணமே முதல் 6 மாதங்களுக்கு அந்த ரன்னிங் காஸ்ட் கொடுக்கறதுக்கே பணம் வராது, லாபம் உடனே கிடைக்காது. அந்த ரன்னிங் காஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, எக்ஸ்பென்சஸ், செலவுகள். ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறீங்க, ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய செலவுகள் இருக்கும். என்ன மாதிரி செலவுகள்? உங்களுக்கு சேலரி கொடுத்தாகணும், அந்த பில்டிங்க்கு வாடகை கொடுத்தாகணும், மூலப்பொருட்கள் வாங்கணும், மார்க்கெட்டிங் பண்ணணும், இப்படி மாதிரி நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படும். அந்த பணத்தெல்லாம் வச்சு நம்ம தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் 6 மாதங்கள் வரைக்கும் உங்களுக்கு அது ரொட்டேஷனுக்கு பணம் உங்களுக்கு லாபத்துலேருந்துலாம் எடுக்க முடியாது. அதுக்கப்புறமாகவும் உங்களுக்கு பணம் ரன்னிங் காஸ்ட்டுக்கு தேவைப்படும். அதுக்கு தேவையான அளவு பணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம முதல்ல அந்த பிஸ்னஸில் நிற்கவே முடியும். நின்றுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம ப்ராஃபிட்டை கண்ணில் பார்க்கலாம். ஆனால் முதல்ல 6 மாதத்துக்கு கையில் பொருள் பணம் இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும் நடத்துறதுக்கு, அந்த தொழிலை எடுத்து நடத்துறதுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் அப்படிங்கிறதும். நீங்கள் கையில் பணம் இல்லாமல் லிவரேஜ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், மார்ஜின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறதுலாம் இங்கே உண்டு. அந்த மாதிரி அடுத்தவங்க பணத்தை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். அதுலேயும் டே ட்ரேடிங்கில் இங்கே பணம் கொடுக்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்க பணத்தெல்லாம் எடுத்து பண்ணக்கூடாது. உங்கள் கையில் பணம் வைத்து கொண்டு நீங்கள் முதல் 6 மாதத்துக்கு என்ன பண்ணணும், டெய்லி ட்ரேடிங்கோ இல்லை, லாங் டேர்ம்னா பிரச்சனையே இல்லை, அது லாங் டேர்ம், நீண்ட கால முதலீடு. ஸோ நாள் வர்த்தகம் பண்ணுறவங்க தன் கையில் பொருள் இல்லாமல் மிக குறைவான சொற்ப அளவில் பணம் வைத்துக்கொண்டு இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸில் உள்ளே வர்றதுனால தான் இங்கே நிறைய பேருக்கு பிரச்சனையே வருது. எந்த மாதிரி பிரச்சனை வருது? ஒரு 2 நாள் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு, இல்லை ஸ்டாப் லாஸ் போடணுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, அது தெரிலனா ரொம்ப கஷ்டம். ஒருவேளை ஸ்டாப் லாஸ் அடித்தா கூட, ஒரு 2 நாள் ஸ்டாப் லாஸ் அடித்தா கூட அதுக்கு அடுத்த நாள் உங்கள்கிட்ட பணம் இல்லை. நீங்கள் எதை வைத்து அதை சரி பண்ணுறது? ஸோ தன் கையில் பணம் இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த நாட்களில் நீங்கள் மறுபடியும் என்ன பண்ண முடியும், திருப்பி ஒரு ட்ரை பண்ணவே முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் லாஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் வெளில வர வேண்டியது இருக்கும். ஸோ இந்த குறள் அதான் சொல்லுது, தன் கையில் பொருள் வச்சுருந்தீங்கன்னா தான் யானை சண்டையை கூட பார்க்கலாம். உங்கள் கையில் பொருள் இருந்துச்சுன்னா இங்கே ஷேர் மார்க்கெட்டை யானை சண்டை அளவுக்கு நீங்கள் ஒப்பிடணும், ஹை ரிஸ்க்கு. ஸோ கையில் பொருள் இருந்தால்
நம்ம மலை மேலே நின்று யானை சண்டை பார்க்குற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டையும் அப்ரோச் பண்ணலாம். ஆனால் ஹெவியாக பணம் வச்சுருக்கவங்க தான் ஷேர் மார்க்கெட்டில் பணம் பண்ண முடியுமான்னு சொல்லலை. கொஞ்சமாவது கையில் பணம், தன் கையில் பொருள் இருக்க வேண்டும், தன் கையில் பணம் இருக்க வேண்டும். அப்படி பணம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை கமாடிட்டி மார்க்கெட்னு சொல்கிற மார்க்கெட் இருக்குது, ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் சொல்கிற மார்க்கெட் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண முடியும், திறம்பட பணம் பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக அது நம்மளை அழிச்சிடும். யானை சண்டை பக்கத்துலேருந்து பார்த்தா என்ன நடக்கும், அது அழிச்சிடும். அதனால் நேயர்கள் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும், அதுவும் நாள் வர்த்தகத்தில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர்கள் ஓரளவு உங்களுக்கு அந்த லாஸ்லாம் சமாளித்து நிற்பதற்கு தேவையான அளவுக்கு பண பலத்தை பெருக்கி கொண்டு அப்புறமா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் உள்ளே வாங்க. அதற்காக கடன் வாங்குவது, நகையை ப்ளச் பண்ணி பண்ணுறது, கிரெடிட் கார்டில் எடுத்து பண்ணுறது, இதுவும் ரொம்ப ஆபத்தானது. இந்த மார்க்கெட்டில் வரும்போது உங்களுக்கு தொழில் செய்வதற்கு எந்த அளவு பணம் தேவையோ அந்த அளவு பணத்தை ஏற்பாடு செய்து கொண்டு அதற்கு பிற்பாடு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணீங்க அப்படின்னா, ஈவன் தோ லாஸ் வந்தால் கூட அதை சரி பண்ணுவதற்கான கெப்பாசிட்டிக்கான பொருள் பணம் உங்கள் கையில் இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்களும் இதே மாதிரி ஒரு குன்றின் மேல் இருந்து யானை சண்டையை பார்ப்பதற்கு ஒப்பான இந்த ஷேர் மார்க்கெட்டையும் நீங்கள் திறம்பட கையாள முடியும். அதுதான் இந்த குறளுக்கான அர்த்தம். இந்த வார பதிவில் ஒரு குறள் பார்த்தோம். அதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம், எப்போதுமே ரெகுலராக ஒரு கம்பெனியோட பதிவையும் நம்ம பார்ப்போம். இந்த வரிசையில் நம்ம சென்ற வாரம் பார்த்தது பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய ரிலையன்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை பற்றி பார்த்தோம். இந்த வாரம் இந்த பதிவின் தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்று ஒரு புது கம்பெனியாக நான் உங்களுக்கு கொண்டிருக்கிறது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடிய டிசிஎஸ். இவங்களும் மார்க்கெட் கேப்பை பொறுத்த மட்டும் இரண்டாவது இடத்தில் உள்ள ஒரு கம்பெனி. 13,78,000 கோடி மார்க்கெட் கேப் வைத்திருக்கின்றாங்க. டிசிஎஸ்ஸை தெரியாதவங்க இருக்கவே முடியாது. அது பெரிய ஐடி ஜாம்பவான் கம்பெனி. 1968 இந்தியாவில் இருக்கிறாங்க. எல்லா கண்ட்ரீஸ்லேயும் மேஜராக அவங்களுடைய கிளைண்ட்ஸ் வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி யூகே, அமெரிக்கா, அது இல்லாமல் யூரோப் கண்ட்ரீஸ், ஆப்ரிக்கா, இப்படி எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே தங்களுடைய செயல்திறனை திறம்பட செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த கம்பெனி தற்போது பார்த்திங்கன்னா 3,810 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது நீங்கள் டார்கெட்டாக ஒரு 4,500 ரூபாய்க்கும் நீங்கள் லாங் டேர்மில் ஈவன் 5,000 வரைக்கும் போவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த டிசிஎஸ்க்கு உண்டு. டிசிஎஸை பொறுத்த மட்டும் இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு நெட் ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடியது. எவ்வளோ ப்ராஃபிட் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கம்பெனியுமே கொடுக்காத அளவுக்கு கிட்டத்தட்ட 42,303 கோடி வருடத்துக்கு கொடுக்குறாங்க. 5 வருடங்களாக ஈவன் கொரோனா பீரியட்லேருந்தே பார்த்திங்கன்னா இவங்களுடைய அந்த க்ரோத் நல்லா தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஸோ நல்ல ஃபினான்ஷியல்ஸு, அது மட்டும் இல்லாமல் நல்ல டிவிடெண்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 3.02 அளவுக்கு உங்களுக்கு டிவிடெண்ட்டும் கிடைக்கிது. ஜீரோ டெப்ஸ் கம்பெனி, டெட் ஈக்விட்டி உங்களுக்கு கிடையவே கிடையாது. இந்த கம்பெனியை பொறுத்த மட்டும் இவங்க சாஃப்ட்வேர் மட்டும் கிடையாது, பேங்கிங், இன்சூரன்ஸ், ரீட்டைல், இப்படி எல்லா விஷயத்துலையுமே இவங்களுடைய பங்களிப்பு இருக்குது. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா எத்தனை இடத்துல இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 150 லொக்கேஷன் இன் 46 கண்ட்ரீஸ் டிசிஎஸுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஹெட் ஆஃபீஸ் ஆல்சோ மும்பை, பட் ஆனால் நிறைய இடத்துல இவங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. 62,000க்கும் மேலே எம்ப்ளாயீஸ் கையில் வச்சுருக்கிறாங்க. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இவங்களோட ரெவென்யூ வருஷம் 8.2% மேலே அதிகமாக தான் கொடுத்துட்ருக்குறாங்க. நல்ல புது விஷயங்களை அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி. சமீபத்தில் பார்த்திங்கன்னா இவங்க க்ளவுட் பேஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், க்ளவுட் பேஸ்டு சாஃப்ட்வேர் டேட்டா தயாரிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸை பயன்படுத்தி எப்படி இன்னும் ஐடி சர்வீஸை இன்னும் மேம்பட செய்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தீவிரமாக எடுத்துக்கிட்டு வராங்க. இன்சூரன்ஸ் சொல்லும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. கடந்த 30ஆம் தேதி, அதாவது ஜனவரி 30ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய டீல் ஒன்று முடிச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த ஐடி கம்பெனிலும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய டீலை முடிச்சு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட $500 மில்லியனுக்கு அவிவா அப்படிங்கிற இன்சூரன்ஸ் கம்பெனியோட இவங்க ஒரு டைப் வச்சுருக்காங்க. 15 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக இவங்களோட ஐடியோடைய சாஃப்ட்வேருடைய கம்பெனியுடைய விரிவாக்கம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. ஸோ ஒரு நீண்ட கால அடிப்படையில் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிசிஎஸ் மிக நல்லதொரு சாய்ஸாக இருக்கும். ஷேருடைய விலையை பார்த்து எப்போதுமே நேர்களே பயந்துடாதீங்க. ஒரு கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறது முக்கியம். எல்லாருக்கும் நல்ல தெரிந்த கம்பெனி தான், ஆனால் நம்ம அதை வாங்குவதற்கு இவ்வளோ பெரிய ரூபாயாக இருக்கே, வாங்க வேண்டுமா என்ற யோசனையில் இருக்காதீங்க. மிக மிக நல்ல கம்பெனிகள், ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகளை எப்போதுமே அதன் விலையை பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கக்கூடாது, யோசிக்கக்கூடாது.
ஏன்னா அவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா போனஸ்ஸு, ஸ்டாக் ஸ்ப்ளிட் நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அப்போ வந்து ஷேர் விலை வந்து உங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ரூ. 3810 ஒரு ஷேர் வாங்க முடிந்தால் கூட நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். தாராளமாக எஃப்டியில் வச்சுருக்க பணத்துக்கு எந்த அளவு உங்களுக்கு சேஃப் இருக்குதோ அதே மாதிரி டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி ஷேரை வாங்குறது எஃப்டிக்கு இணையானது. நிறைய பேரோட உங்கள் டைப் கூட டெல்லு, அமேசான், ஹெச்பி இந்த மாதிரி எல்லாரோடையும் இவங்க டைப்பும் வச்சுருக்கிறாங்க. எல்லா விதமான ஐடி சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாத்துலேயுமே இவங்க தங்களை கால் பயிச்சுட்டு வராங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எக்கானமி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு இவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. எனவே இந்த டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் அப்படிங்கக்கூடிய இந்த கம்பெனியை நீங்கள் நீண்ட கால அடிப்படையில் வாங்கிக் கொள்வதற்கு ஒரு நல்ல சாய்ஸாக தேர்வு செய்து வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.